வணக்கம் பிரியமான மனிதர்களே. நான் ஆஞ்சநேயன், ராமபிரபு அவர்களின் அன்பு சேவகன். இன்று நான் உங்களுக்கு எது முக்கியம் என்பதைச் சொல்ல வருகிறேன். ராமர் என்பது இரு பற்கள் இடையே தோன்றும் ஒளி போல நம் இதயங்களைப் புகழும் அற்புதமான தேவன். அவரின் அசைபாராத பணிகள் மற்றும் அவனின் மனிதநேயமான தன்மை அனைத்தையும் பேச வேண்டியது நான் மிகவும் விரும்புகிறேன். நான் அயோத்தியா ராஜாவின் பிள்ளை. தனக்கு வழிகாட்டும் இறைவனாகும் ராமரின் திருப்பாதங்களில் எப்போதும் பின்தொடர்ந்தேன். அவன் உயிருடன் மனிதர்களுக்கான அன்பு மற்றும் கருணையைக் காட்டியபோது நானும் அவனின் துணைவனாக இருந்தேன். ராமரின் அசைபாராத உணர்வுகளைப் பற்றி ஒரு வார்த்தையும் பேசாமல் முடிக்க முடியாது. அவன் தீயவர்களைக் களையிலும் சிறந்த பண்புகளையும் கொண்டிருப்பவராகவும் தோன்றினான். அவன் அன்பு, நிவாரணம் மற்றும் நம்பிக்கை ஆகியவற்றின் மையமாக இருக்கின்றான். ஒரு மனிதன் தன்னுடைய கடமைகளை, நம்பிக்கையை மற்றும் அவன் கடந்து செல்லும் பாதையை உணர்ந்தபோது அவன் வாழ்க்கை முழுமையாக உயர்வதற்கான வழிகாட்டி ராமர்தான். அதாவது உயர்ந்த கடமை தன் குடும்பம், தன் நாட்டுக்கும் உற்றார் உறவுகளுக்கும் கடமைகளை செய்தவர். இனி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பாருங்கள். எதைத்தானே செய்யுங்கள், உங்கள் செயல்களில் அவர் காட்டிய அன்பையும் மற்றும் அருளையும் தவறவிடாமல் பின்பற்றுங்கள். நீங்கள் முடிந்தவரை அவனை நாடுங்கள். ராமரின் வழி உங்கள் வழியாக மாறும். அந்த வழி எப்போதும் வெற்றி தரும். நாம் எல்லோரும் இந்த பெரிய உலகில் அறியாத முறைமைகளைப் பற்றி பயணிக்கிறோம். ஆனால் ராமர் நமக்கு காட்டிய பாதை நம் வாழ்க்கையில் வழிகாட்டியாக இருக்கும். எப்படி இந்த வாழ்வு கடந்து செல்ல வேண்டுமென்று நம்புகிறீர்கள்? ராமரின் பாடங்களைப் பற்றி தவறவிடாதீர்கள். அவன் காட்டிய பாதையை பின்பற்றி அன்பும் கருணையும் நிறைந்த வாழ்க்கையை வாழுங்கள். என்னை விட்டு சென்று விடுங்கள், ஆனால் ராமரின் பாதையை எப்போதும் பின்பற்றுங்கள். அவன் எப்போதும் உங்களுடன் இருக்க வேண்டும்.